என்னடா இது வந்ததுலேருந்து சாண்ட்ராவை போட்டு எல்லாரும் பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் என்னடானா நம்ம அமித்து போட்டு பொழகிறாப்புல, இன்னொரு பக்கம் என்னடானா கனி திரும்பவும் திவ்யா கணேசம் போட்டு பொழகிறாங்க. ஆக்சுவலாக சாண்ட்ரா அவர்களுடைய இந்த ஒரு பிஹேவியர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சாண்ட்ரா வந்து எப்படிப்பட்ட ஆள், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சாண்ட்ராவும் வந்துட்டாங்க, கானா வினோத் இப்போ வந்துட்டாப்புல, லைவில் வந்துட்டாப்புல. கானா வினோத் விஷயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து சேனல் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோவில் சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன பிறகு நடந்த சில சம்பவங்களை பற்றி தான் பேச போகிறோம். 2 சம்பவம் நடந்துச்சு பேசுகிறதுக்கு. ஒன்று அமித் அவர்களோட ஒரு கான்வர்சேஷன், இன்னொன்று திவ்யாவும் கனித்திரு அவர்களும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு கான்வர்சேஷன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்துட்டாங்க. வந்த உடனே நேராக போய் ரம்யா கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் உன்னை பாம்புன்னு சொல்லலை, நீ போய் வெளியில் வீடியோ பார்த்துக்கோ அப்படின்றாங்க. இல்லை, என்கிட்ட வீடியோ இருக்குது, நான் பார்த்தேன், நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு வந்து ரம்யா சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்லலை, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் ஓடிவிட்டார். அதுக்கப்புறமா பிரஜின் கூட உட்காந்து அந்த ப்ரொப்போசல் சீன் எல்லாமே முடிஞ்சுது. பிரஜின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிரஜின் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த மாதிரி வியானா சொன்னதெல்லாம் நீ பார்த்தியா, ரம்யா சொன்னதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது அமித் வந்து கண்டுக்கவே இல்லை. சாண்ட்ரா வந்தது வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு வந்து அந்த ஹெல்த்தி க்ராசர் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கார். பிரஜன் சொல்கிறாரு, அமித்தை பார்த்தியா இல்லையா அப்படின்னோடனே வழக்கம் போல் ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க சாண்ட்ரா. அமித் வந்திருக்காரா, அமித் இருக்காரா, நான் பார்க்கவே இல்லையே. ஏம்மா, நீ எதைத்தாம்மா உண்மையை பேசுவ? உன் எதிர்க்கு அதாவது இவங்க வராங்க, அங்கேயே தான் உட்காந்துருக்காரு, தெரிலையாம். இப்போ எஃப்ஜே மாதிரியான ஆளுனா கூட உருவத்தில் சின்னது, நமக்கு கண்ணு தெரிலன்னு சொல்லலாம். அமித் உட்காந்துருக்கிறது மேடமுக்கு தெரிலையா. சரி, ஓகே, தெரியல. இந்த கமருதீன் காலில் உள்ள வந்ததை நான் பார்க்கலன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுவும் எனக்கு வந்து ஒரு ஃபேக்காக தான் தோணுது. போகிறாங்க, அமித்துக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அமித்துக்கு ஹேராக கூட கண்டுக்கல. போன உடனே கட்டி பிடிக்க போகிறாங்க. அமித், நீங்கள் எப்போ வந்தீங்க? எனக்கு வாய்ஸ் கேட்டுச்சானா நீங்கள் இருக்கிறதே நான் பார்க்கல அப்படின்னு ஓடி போகிறாங்க. அமித் வந்து வணக்கம் ஏமா, ஒரு சகவாசமே வேணாம், என்னை விட்டுருமா தாய் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ஃபேஷியல் ரியாக்ஷன் வந்து வச்சுருக்காப்புல. சாண்ட்ரா போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு அமித், ஏன் இப்படி வந்து ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது மேடம் வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் அமித் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சாண்ட்ரா, ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து பேச இஷ்டம் இல்லை, நான் வந்து வெளில போய் பேசிக்கிறேன், எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க, என்கிட்ட பேச வேணாம், இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறையா அவர் எவ்வளோ சொல்கிறாரு. சொன்ன உடனே சாண்ட்ராவுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அவங்க ரொம்ப நேரமாக யோசிக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம், சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அமித் வந்து சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் இல்லை, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் சொல்லியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க சாண்ட்ரா. அப்புறமா அமித் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பேசிவிட்டு நீங்கள் மறுபடியும் என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசுகிறீங்க? உங்கள் கூட யாருமே பழகாத போது நான் தான் வந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன், பழகிட்டு இருந்தேன், ஆனால் என்னையே நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு எப்படி பேசுறீங்க, இப்படிலாம் உங்களால் பேச முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து ஆக்சுவலாக சாண்ட்ரா அமித்தை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அமித் வந்து சாண்ட்ராவால் தன்னோட கேம் ஸ்பாயில் ஆகுதுன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதை வந்து அமித் எவிக்ட் ஆகி போன பிறகு விக்கல்ஸ் கிட்ட உட்காந்து ஒரு மாதிரி கலாச்சிக்கிட்டு, நானும் அவங்கள வந்து என்கிட்ட பேச சொன்னேன், நீங்கள் தான் வந்து பீன் பேக்கை போட்டு இங்கே உட்காந்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இவங்க சாண்ட்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ரஜினி அவர்கள் ஒரு ஸ்டேட்டஸாக போட்டு சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா அப்படின்னு வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. முன்னாடி சிரித்து பேசிட்டு பின்னாடி இந்த மாதிரி விஷத்தை கத்துறாங்கன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அமித் வந்து கேட்குறாப்புல. அப்போது சாண்ட்ரா அவர்கள் வந்து எப்படி இதை இப்போ உருட்டலாம், எப்படி இதில் வந்து போய் பேசலாம், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, அந்த வாரம் தான் நான் உங்களை நாமினேட் பண்ணேன், நான் நாமினேட் பண்ண வாரம் தான் நீங்கள் வெளில போயிட்டீங்க. ஸோ விக்கல்ஸ் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா நீங்கள் இருக்கும்போது எப்படி ஃபன் பண்ணுவனோ அந்த மாதிரி நான் ஃபன்னுக்கு பண்ணேன் சேட்டா, நீங்கள் என்ன இதுக்கெல்லாமா கோச்சிப்பீங்க அப்படின்ட்டு அங்கே ஒரு ஆக்டிங். இவர் எவ்வளவோ அவாய்ட் பண்ணுறாரு அமித், வேணாமா, அவங்க மனைவி வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க போல், ஸ்ரீரஞ்சனி வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்குது. இவர் வேணான்றாரு, இந்த அம்மா விடவே இல்லை. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அமித் வந்து சரி மேமா தாயை நீ எதுவும் சொல்லியா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு, குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டு அமுச்சு விட்டார். உள்ளுக்குள்ள திவ்யா அவர்களும்
கனித்திரு அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கனி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து இந்த மாதிரி தவறான ஒரு கருத்து வந்து பேசும் பொழுது கணவராக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்ன பண்ணுறாரு, இதே திவ்யாவும் சொல்கிறாங்க. இப்போ நானும் என்னுடைய கணவர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு நானும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நான் வந்து அவரை திருத்தணும், நான் வந்து அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சாண்ட்ரா ஒரு தப்பு பண்ணாங்கன்னா பிரச்சனை அதை கண்டிக்கிறது கிடையாது, அதை பற்றி கேட்குறதே கிடையாது, சும்மா சாஃப்டாக கேட்டுட்டு விட்டுறாரு. அவர் வந்து அதை வந்து சரி பண்ணணும், அவர் அந்த இடத்துல வந்து அதை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையான ஒரு ஃபேக்ட் தான். ஏன்னா சாண்ட்ரா கிட்ட உட்காந்து இது வரைக்கும் பிரஜன் வந்து நீ இந்த மாதிரி பண்ணது தப்பு, சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க பிரஜன் கிட்ட நீ இந்த மாதிரி வார்த்தையை விடாதீங்க, கோவப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா கிட்ட ஒரு நாளும் பிரச்சனை அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. இப்போ கூட வந்திருக்காங்க இல்லையா, வந்த பிறகு கூட கொஞ்சம் பேசியிருக்கலாம், நீ திவ்யாவை வந்து அந்த மாதிரி பேசுனது தப்பு, இல்லை நீ கனி அவர்கள் என்ன கேட்குறாங்க, கனியை வந்து கிளவின்னு சொன்னாங்க தெரியுமா, அதெல்லாம் என்ன வார்த்தை, எப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க சாண்ட்ரா மேலே. இதை தெரிஞ்சுக்கிட்ட கணவர் வந்து அதை தப்புன்னு சொல்லணுமா இல்லையா, அவர் ஏன் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க, சாண்ட்ரா யாரு, பிரஜன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரஜன் அவர்கள் செய்வது தவறு தானே. இப்போ தன்னுடைய மனைவியாவே இருந்தாலும் தப்பு பண்ணும்போது அது தப்புன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவர் கணவர் இல்லையா, புரியுதுங்களா? ஸோ அதை வந்து அவர் சொல்லணும், சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே சில பேருக்கு வந்து தான் பண்ணுறது தப்புன்னே தெரியாது, ஏன்னா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. பார்வதியில் அந்த மாதிரி தான் தப்புன்னு தெரியாமல் தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய டிஸ்கஷனாக இருக்குது. ஸோ சாண்ட்ரா அவர்கள் வந்திருக்காங்க, பெருசாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து சாண்ட்ராவுடைய வருகை வந்து சந்தோஷத்தை கொடுக்கல. இப்போ கானா வினோத் வரும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்களோ, சாண்ட்ராவோட வருகையில் யாரும் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாண்ட்ராவுடைய என்ட்ரி அண்ட் அவங்களுடைய சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு விதம், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்.